நிலாக்கள் தோன்றும் ஆனாலும் மணல் பாயும் நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளமோடும் ஆனாலும் என்னதாகம் மெய்சிலிருக்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன என்னை கேட்டு ஏங்கினேன் நான். ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog பார்க்கலாம். என்னதான் சொல்லுங்க, அந்த காலை நேரம்ன்றது ரொம்ப அழகான ஒரு நேரம். வேலை பாக்குற அழுப்பே தெரியாது அந்த நேரத்துல மட்டும்தான். எனக்கு மார்னிங் டைம்ல ஓப்பன் ஸ்பேஸ்ல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்பவே பிடிக்கும். சோ அதெல்லாம் முடிச்சுட்டு இங்க வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சிருந்தோம். அதெல்லாம் வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுட்டு அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்துட்டு சம்பா கோதுமை உப்புமா தான் செஞ்சிருந்தேன். சோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கு ஒரு சிம்பிளான சட்னி வச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. சோ நான் டப்பால ஸ்டோர் பண்ணிட்டு இருந்த பொடி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நலுங்கு மாவு பொடி தான், அதாவது ஹெர்பல் பாத் பவுடர். சோ என்னோட பேபிக்கு நான் பிறந்ததுல இருந்தே அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நானே அரைக்கிற பொடி தான். இது அரைச்சு 8-9 மந்த் மேல ஆகுதுன்னு நினைக்கிறேன். சோ பேட்ச் காலியாக போகுது. நெக்ஸ்ட் பேட்ச் அரைக்கும் போது நான் கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்றேன். அடிக்கிற வெயிலுக்கு சாப்பாடை விட இந்த மாதிரி சில்லுன்னு ஏதாவது சாப்பிடணும் போலதான் இருக்கு. சோ நான் இங்க வந்துட்டு 2 மாதுளம்பழம் இருந்தது, அதை வச்சு ஃப்ரூட் கஸ்டர்ட் ட்ரிங்க் மாதிரி தான் பண்றேன். இது வந்து ரொம்ப சிம்பிள். சோ அதுக்கு வந்துட்டு பால் நல்லா திக்கா காய்ச்சிக்கோங்க. அது கூட உங்களுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்ப வந்து நான் கஸ்டர்ட் பவுடரை பால்லயே வந்து நல்லா டைல்யூட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ காஞ்சிட்டு இருக்க பால்ல இந்த கஸ்டர்ட் மில்க் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்ல பால் வந்து நல்லா திக்கா வரணும். இதுக்கு வந்துட்டு நீங்க எந்த ஃப்ரூட் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இங்க வந்துட்டு மாதுளை, ஆப்பிள், அதுக்கப்புறம் ஒரு பனானா எடுத்திருக்கேன். இதுதான் எடுக்கணும்லாம் இல்ல, உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குதோ அதை நீங்க சேர்த்துக்கோங்க. ஆனா ஆப்பிள் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா கஸ்டர்ட் மில்க்ல வந்துட்டு ஆப்பிள் இருக்கிற போது கொஞ்சம் நல்லா கிரன்ச்சியா இருக்கும். இப்ப வந்துட்டு பால், சர்க்கரை, நம்ம ஆட் பண்ணிருக்க கஸ்டர்ட் மில்க் எல்லாம் சேர்ந்து நல்ல திக்கா ஒரு கிரீமி கன்சிஸ்டன்சில இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சோ ஃப்ரூட்ஸ் சப்போஸ் பண்ற கிட்ஸ்க்கு கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டா அவங்க ஈஸியா சாப்பிட்டுருவாங்க. ஏன்னா ரோஷனுக்கு கூட பொமோகிரானேட் பிடிக்காது. சோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்துதான் சாப்பிட வைப்பேன். அப்கோர்ஸ் எனக்கும் பொமோகிரானேட் பிடிக்காது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில தான் நானும் எடுத்துக்குவேன். இப்ப நம்மளோட கஸ்டர்ட் ஃப்ரூட் மில்க் ரெடி. இது வந்து நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணாதான் நல்லா இருக்கும். அதனால நம்ம கொஞ்ச நேரம் ரெஃப்ரிஜ் பண்ணி வைக்கலாம். சோ இது கூட சர்வ் பண்ணும் போது 1 ஸ்கூப் ஆஃப் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஃபிளேவர்ட் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிட்டா இன்னும் ரிச்சா இருக்கும். இப்ப இதை ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் குட்டீஸ் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். சோ இந்த கேம் வந்துட்டு எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கும் என்னோட கிட்ஸ்க்கும் இந்த கேம் வந்து ரொம்பவே பிடிக்கும். பட் கொஞ்ச நேரம் தான் விளையாட முடியும். அதுக்கப்புறம் போர்ட் ஆயிரும் யாருக்கா இருந்தாலும் சரி. பட் கொஞ்ச நேரம் அவங்கள என்கேஜா வச்சுக்கிறதுக்கு இந்த ஃபிஷ் அவுட் கேம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அப்படியே அவங்கள விளையாட விட்டுட்டு எனக்கு கொஞ்சம் ராகி கிளீன் பண்ற வேலை இருந்துச்சு. சோ அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இது வந்துட்டு முழு ராகி அப்படியே இருக்கு. இதுல நிறைய டஸ்ட் எல்லாம் இருக்குன்னு பாக்காதீங்க. இது வந்து ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்த ராகி. சோ ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்த ராகின்றதுனால அங்கேயே விளைஞ்ச ராகின்றதுனால இதுல வந்து அந்த துகள்லாம் வந்து நிறையவே இருக்கும். இதெல்லாம் கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டு அதாவது தண்ணி ஊத்தி நல்லா கிளீன் பண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு நல்லா வெயில்ல காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சு எடுத்து வைக்கணும். சோ அந்த ப்ராசஸ்க்கு தான் நான் இங்க வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். இங்க நம்ம கடையில வாங்குற ராகி பாத்தீங்கன்னா நல்லா பாலிஷ் பண்ணி கிளீன் பண்ணி கொடுப்பாங்க. சோ அதனால அதை வாங்கி அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். ஆனா நம்ம ஊர்ல இருந்து இப்படி எடுத்துட்டு வரும்போதெல்லாம் அதை அப்படியே யூஸ் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டா ஃபுல்லா வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு ட்ரை பண்ணி அதை வந்து அரைச்சு வச்சு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா முழு ராகியாவும் அதை மட்டும் கிளீன் பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். முழு ராகியா வேணும்னா நம்ம அரைக்காம எடுத்து வச்சுட்டு பாதி மட்டும் அரைச்சிக்கலாம். ஏன்னா முழு ராகி இருக்கும் போது பாப்பாக்கு எல்லாம் வந்துட்டு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். சோ ஸ்டார்டிங் ஃபுட் வந்துட்டு ராகி கஞ்சி, அதாவது பால் எடுத்து ராகில இருந்து பால் எடுத்து கஞ்சி காய்ச்சறதுதான் இனிஷியலா நம்ம கொடுக்க முடியும். சோ அதுக்கு வந்து இந்த முழு ராகி தான் தேவைப்படும். அது நம்ம கொடுக்கலாம். சோ இனிஷியலா நின்னுட்டே வந்து நல்லா கழுவி எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது நின்னு பண்ற காரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா உட்காந்தே வந்து நல்லா ஒரு 7-8 தடவை வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் கிளீனான ராகியே கிடைச்சது. அதுக்கப்புறமும் நான் நல்ல தண்ணி ஊத்தி நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்தேன். ஏன்னா ரொம்ப நாளுக்கு எடுத்த வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம்.
ஒரு ஸ்டேஜ்ல இந்த மாதிரி கிளீனான ராகி கிடைக்கும். ஈவன் ஷாப்ஸ்ல வாங்குற ராகிஸ் கூட ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கிளீன் ஆகும். இந்த ராகி வந்து ஒரு 10-15 தடவை வாஷ் பண்ண வேண்டியிருக்கும். சோ அவ்வளவுதான் வித்தியாசம். ஐயோ! பயங்கர வெயிலு. டப்பு டப்புன்னு காய போட்டு இறங்குனா போதும்னு ஆயிடுச்சு. பாத்திரத்துல இருக்கிறத கூட நான் ஒழுங்கா இது பண்ணல. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டான ஷால் வச்சு நல்லா செக்யூர் பண்ணிக்கணும். சோ இது கூட என்னால பண்ண முடியல. ஹஸ்பண்ட் தான் பண்ணாங்க. இறங்கியாச்சு. இப்ப வெயில்ல போயிட்டு வந்ததுக்கு அதுக்கும் நம்மளோட ஃப்ரூட் கஸ்டர்ட் மில்க் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுது. சோ இது வந்து இந்த மாதிரி பவுல்லயோ இதுலயோ சர்வ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்வ் பண்ணும்போது 1 ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா இன்னும் எம்மியா இருக்கும். பட் என்கிட்ட அன்னைக்கு ஐஸ்கிரீம் இல்ல. அதனால நான் ஜஸ்ட் இப்படிதான் வச்சு சர்வ் பண்ணேன். அப்புறம் லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா ஜீரா ரைஸும் பலாப்பழம் கொட்டை இருக்குல்ல, அது வந்து மட்டன் கிரேவி ஸ்டைல்ல செஞ்சிருந்தேன். பாப்பாவுக்கு வந்து பச்சை பயிறு சாதம் குக்கர்ல வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு நெய்ய வந்து உருக்கி அதுலயே ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதையே நான் ஊட்டி விட்டுட்டேன். சோ இந்த பிளசன்டான ஒரு ஈவினிங் நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்டோட ஆபீஸ்ல இருந்து அவார்ட் ஃபங்க்ஷன் ஒன்னு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருந்தாங்க. சோ அவார்ட் ஃபங்க்ஷனோட சேர்த்து அவங்க ஃபேமிலிஸோட ஒரு லேட் ஈவினிங் டின்னர் அண்ட் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ ரோஷனுமே பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்டோட தான் வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட நோன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் அங்க இருக்காங்க இல்லையா, அதனாலேயே கொஞ்சம் குஷியோட தான் வந்துட்டு இருந்தாங்க. சோ இது எங்கன்னு பாத்தீங்கன்னா மகாபலிபுரம்ல ஒரு ரெசார்ட்ல தான். சோ வெளியே ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள அலோவ் பண்ணாங்க. சோ ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள போயிட்டோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் மீட் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். சோ பயங்கர கூட்டம். எம்ப்ளாயீஸ் அண்ட் அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் கேதர் ஆனோன்னு கொஞ்சம் கூட்டமா தான் இருந்தது. சோ டிஜே செட்டப் அந்த லைட்டிங் எல்லாம் பார்த்தோன்னே நம்ம பாப்புக்குட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் பாத்துட்டு இருந்தாங்க. சோ டிஜே ஆர்டிஸ்டுமே ரொம்ப ஃபெமிலியர் ஆனவங்க. உங்களுக்கு பார்த்தாலுமே கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். survey எடுத்துலாம். So how many of you want some Bollywood and English numbers tonight? தெரியும், சத்தமே வராதுன்னு எனக்கு தெரியும். எத்தனை பேருக்கு தமிழ் பாட்டு வேணும்? சோ நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோசியல் மீடியால ரொம்ப ஃபெமிலியரான ஒரு டிஜே ஆர்டிஸ்ட் தான் டிஜே தீபிகா. சோ இதுக்கப்புறம் ஃபுல்லா டான்ஸ் அண்ட் ஃபன் தான் இருக்கும். சோ நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். சோ நான் ஆடின கிளிப்பிங்ஸ் மட்டும் ஒரு சில கிளிப்பிங்ஸ் இதுல ஆட் பண்ணிருக்கேன். சோ சும்மா ஒரு ஃப்ளோல ஆடிட்டு இருந்ததுதான். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்க கிட்ஸ் எல்லாரும் சும்மா ஜாலியா ஆட ஆரம்பிச்சிட்டோம். சோ அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் நான் இங்க இன்க்ளூட் பண்ணல. சோ உங்களுக்காக வேண்டிய ஒரு சில கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் நான் இங்க இன்க்ளூட் பண்ணிருக்கேன்.
கொஞ்சம் டயர்ட் ஆயிருச்சு. பசியும் எடுத்துருச்சு. பஃபெட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி சாப்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டோம். ஸோ பஃபெட் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டர்ஸ் டூ மெயின் கோர்ஸ் வரைக்கும் நெறைய வெரைட்டீஸ் வச்சிருந்தாங்க. போத் வெஜ் அண்ட் நான்வெஜ்ல நெறைய வெரைட்டீஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேஜ்லயும் அவங்க ஒரு ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அத பார்த்துட்டே தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ அந்த ப்ரோகிராம் என்னன்னு நான் உங்களுக்கு இங்க காட்டுறேன். இப்ப நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ் டாடா, பை.